போன்ஜூர் வணக்கம் குமந்தெளிவு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிய தமிழ் வழி பிரெஞ்சு மொழி பாடவரிசையில இது 70வது பாடம். இந்த 70வது பாடத்துல நம்ம ஒரு முக்கியமான பிரெஞ்சு சொல்லாடல், ஒரு எக்ஸ்பிரஷன பார்க்க போறோம். எக்ஸ்பிரசியோன்னு பிரெஞ்சுல சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லாடல்னு சொல்லலாம். இந்த முக்கியமான சொல்லாடலை இந்த பாடத்துல நம்ம பார்க்கலாம். இது என்னன்னா, இல்லியா. இல்லியாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரெஞ்சுல பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல், ஒரு எக்ஸ்பிரஷன். இல்லையானா என்னன்னா தமிழில் இருக்கிறது, இருக்கின்றன, இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் தேர் இஸ், தேர் ஆர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஒரு விஷயம், ஒரு பொருளோ, ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ ஏதோ இருக்கிறாங்க, இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லையாங்கிற இந்த சொல்லாடலை ஃப்ரெஞ்சில் பயன்படுத்துகிறாங்க. கீழே தகுந்த எடுத்துக்காட்டுகள் நான் கொடுத்துருக்குறேன். அந்த எடுத்துக்காட்டுகள் வழியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். பாருங்க, முதல் வாக்கியம் பாருங்க. இல்லியா அண்ட் ஷியன் dans le jardin. அதாவது ஷியன்னா தெரியும், நாய். dans le jardinனா தோட்டத்தில்னு அர்த்தம். le jardinனா தோட்டத்தில் அப்படின்னு அர்த்தம். தோட்டம், le jardinனா தோட்டம். தோட்டத்தில் ஒரு நாய் இருக்கிறது, அதுதான் இதனுடைய அர்த்தம். இல்லையானா இந்த இடத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இல்லையா un chien dans le jardin. இல்லையா இருக்கிறது, un chien ஒரு நாய். dans இல், அதாவது தோட்டத்தில்னு சொல்கிறோம்ல, அந்த இல் இது. dans le jardin தோட்டத்தில் ஒரு நாய் இருக்கிறது. அப்போ இந்த இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு இல்லையாங்கிற எக்ஸ்பிரஷனை நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்த வாக்கியம் பாருங்க. இல்லியா உன் தாஸ் sur la table. அந்த படத்து மேலே ஒரு கப்பு வச்சுருக்கோம், டீ கப்பு வச்சுருக்கீங்க இல்லையா? அதுதான் ஃப்ரெஞ்சில் வின் தாஸ்ன்னு சொல்லுவாங்க, வின் தாஸ். இல்லியா வின் தாஸ் sur la table. அந்த மேசையின் மீது ஒரு கோப்பை உள்ளது, ஒரு கப்பு உள்ளது, இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. இல்லியா வின் தாஸ் sur la table. தேர் இஸ் ஏ கப் ஆன் த டேபிள் அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்தில். அப்புறம் பாருங்க, இந்த ஒரு கோயில் இருக்குது. கோயிலுக்கு முன்பு நிறைய கார்லாம் நிறுத்தியிருக்காங்க. வாத்தியூர்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். நிறைய கார்லாம் நிறுத்தியிருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாக்கியத்துக்கு வாங்க. அப்புறம் இல்லையா தே வாத்தியூர் தேவால தாம்பிள். தாம்பிள்னா உங்களுக்கு தெரியும், டெம்பிள், கோயில். தேவானா முன்பு அப்படின்னு அர்த்தம். இல்லையா தே வாத்தியூர், அதாவது தெர் ஆர் கார்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெம்பிள், வேற ஒன்றும் இல்லை. இல்லையா தே வாத்தியூர் தேவால தாம்பிள், கோயிலுக்கு முன்பு மகிழுந்துகள், கார்கள் உள்ளன, இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். கடைசி வரி பாருங்க, எடுத்துக்காட்டு. மாணவர்கள் படிக்கிறாங்க ஒரு வகுப்பறையில். அது எப்படி சொல்கிறான்? எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. இல்லையா காத்ர் எலேவ் dans la classe. வகுப்பறையில் 4 மாணவர்கள் இருக்கின்றனர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இல்லையா காத்ர் எலேவ் dans la classe. ஆக இருக்கிறது, இருக்கின்றன, இருக்கிறார்கள் இதெல்லாம் சொல்றதுக்கு இல்லையாங்கிற சொல்ல நாம் பயன்படுத்துறோம். சரிங்க. இன்னொரு முறைங்கிறது காலநிலை, கிளைமேட்டை குறிக்கிறதுக்கும் இல்லையாங்கிற அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம பயன்படுத்துகிறோம். இல்லையா, இல்லையா துவான் அப்படின்னாக்கா காற்று அடிக்கிறது, காற்று பலமாக வீசும்போது அதை ஃப்ரெஞ்சில் இல்லையா துவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையானா இருக்கிறது, துவானா காற்று, காற்று அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. இல்லையா துவான். இல்லையா து சொலைனா வெயில் அடிக்குதுன்னு அர்த்தம். ஃப்ரெஞ்சில் இட் இஸ் வெரி சன்னி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதை ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா இல்லையா து சொலை. து சொலைனா சூரியன், இல்லையா து சொலைனா சூரியன் அதிகமாக இருக்குது, அதாவது வெயில் அடிக்குதுன்னு அர்த்தம். இல்லையா து சொலை. அப்புறம் இல்லையா து புருயார்னா மூடு பனியாக இருக்குதுன்னு அர்த்தம். காலையில் மூடு பனியாக இருக்கிறதுக்கு இல்லையா து புருயார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா து புருயார். அப்புறம் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, இந்த அறையில் வெளிச்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க? இல்லையா புக்கு த லூமியர். இல்லையா புக்கு த லூமியர். இல்லையா புக்கு த லூமியர்னா இந்த வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதிகமாக வெளிச்சம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த பாடத்தில் பார்க்குறீங்க நீங்கள். இல்லையாங்கிறது முன்பு ஏதோ ஒரு பொருளோ நபரோ இருக்கிறத சொல்கிறது. 2வது முறை காலநிலையை, இந்த எடுத்துக்காட்டுகள் படி காலநிலையை குறிக்கிறதுக்கும் இல்லையாங்கிற அந்த சொல்லாடல் எக்ஸ்பிரஷன் பயன்படுத்தப்படுகிறது ஃப்ரெஞ்சில். சரிங்களா? இனி அடுத்த பக்கத்துக்கு போகலாம். சார், இது வரைக்கும் நம்ம 2 முறைகளில் இல்லையாங்கிற அந்த சொல்லாடல் எப்படி பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்க்குறோம். 3வது ஒரு முறையில் பயன்படும். அது என்னன்னாக்கா முற்காலத்தை குறிக்கிறதுக்கு, முன்பு கொஞ்ச காலத்துக்கு முன்னே நடந்த ஒரு நிகழ்வை குறிக்கிறதுக்கு இல்லையாங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம பயன்படுத்துகிறோம். இல்லையா. இது பாருங்க, முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. நான் 1 மணி நேரம் ஆயிடுச்சின்னு சொல்கிறோம் இல்லையா? நான் இங்கே
இந்த இந்த இடத்துக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்துக்கு முன்பு நான் இங்க வந்தேன்றத எப்படி சொல்லலாம்னாக்கா, "Je suis arrivé il y a une heure." une heure-னா 1 மணி நேரம். "Je suis arrivé il y a une heure"னா நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். "Je suis arrivé il y a une heure." அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. "J'ai rencontré monsieur Murali il y a 10 ans." நான் திரு முரளியை 10 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தேன். அதாவது முற்காலத்தை குறிக்கிறது இல்லையா? அதனால முன்பு சந்தித்தேன் அப்படி 10 ஆண்டுகளுக்கு முன்ன நான் சந்திச்சேன்றத அப்போ வரும்போது இல்லையா பயன்படுத்துவாங்க. இத பாருங்க, அந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. "J'ai rencontré" நான் சந்தித்தேன். "J'ai rencontrேன்னா நான் ஐ மெட்னு அர்த்தம். நான் சந்தித்தேன் மிஸ்ஸு முரளி திரு முரளி அவர்களை il y a 10 ans, அதாவது 10 வருஷம் ஆச்சு. 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு நான் அவரை பார்த்து அப்படின்னு அர்த்தம். நான் திரு முரளியை 10 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தேன் அப்படின்னு சொல்லலாம். "J'ai rencontré monsieur Murali il y a 10 ans." மூன்றாவது எடுத்துக்காட்டு பாருங்க. "Nous avons commencé ce projet il y a 7 mois." நாம் 7 மாதங்களுக்கு முன்பு இந்த ப்ராஜெக்ட் திட்டப்பணியை தொடங்கினோம் அப்படின்னு அர்த்தம். "Nous avons commencéனா நாம் தொடங்கினோம்னு அர்த்தம். "Ce projetனா ப்ராஜெக்ட் திட்டம். "Ce projetனா திஸ் ப்ராஜெக்ட்னு அர்த்தம். இந்த திட்டம். "Il y a 7 mois." 7 moisனா என்ன? 7 மாதங்கள்னு அர்த்தம். "Il y a 7 mois." 7 மாதங்களுக்கு முன்பு இந்த திட்டத்தை, இந்த ப்ராஜெக்டை நாம் தொடங்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த பக்கத்தில் பார்க்கும்படி நாம் முற்காலத்தை குறிக்கிறதுக்கு, முன்ன நடந்த சம்பவங்களை முற்காலத்தை குறிக்கிறதுக்கு இல்லையாங்கிற எக்ஸ்பிரஷனை சொல்லாடலை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? சரிங்க. இது வரைக்கும் நாம் 3 முறைகளில் இல்லையாங்கிற இந்த சொல்லாடல் எக்ஸ்பிரஷன் எப்படி பிரெஞ்சு மொழியில் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தோம். அடுத்தது இதன் வந்து நெகாசியம், அதாவது எதிர்மறையில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். எதிர்மறையில் "il n'est pas de" அப்படின்னு சொல்லுவாங்க. "il n'est pas de"னாக்கா இல்லையாவனுடைய எதிர்மறை. அதாவது அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லையான்னு நம்ம சொல்கிறோம். "il n'est pas de"னாக்கா எதிர்மறையில் சொல்கிறது. "un de"ங்கிற இந்த ஆர்டிக்கிள் இன்டெஃபினியை, அதாவது பெயர் சொல்லுக்கு முன்ன போடுற ஒருங்கிற ஒரு சொல்ல குறிக்கக்கூடிய "un de" என்ற இந்த இதை வந்து ராம்ப்ளஸ், அதாவது இதுக்கு பதிலாக "the"ங்கிற ப்ரிப்போசிஷனை போடுவாங்க. அதான் "il n'est pas de." அந்த "de" வந்து இந்த 3 ஆர்டிக்கிள் இன்டெஃபினியை குறிக்கிறது. சரிங்களா? இது எடுத்துக்காட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ "il y a une tasse sur la table" நம்ம முன்ன பார்த்தோம், முன்பத்தியில் பார்த்தோம். அது அப்படியே நெகட்டிவாக எதிர்மறையாக சொல்கிறது. அங்கே வந்து கப்பு, டீ கப்பு அங்கே இல்லை, காஃபி கப்பு அங்கே இல்லைன்னு எப்படி சொல்கிறதுன்னா "il n'est pas de." "il n'est pas de"னா இல்லைன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை, எளிமையாக புரிஞ்சுங்க. "il n'est pas de tasse sur la table." மேசையின் மீது கோப்பை கப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். "il n'est pas de tasse sur la table." அப்புறம் இங்கே இந்த கோயிலுக்கு முன்பு மிதிவண்டிகள்லாம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஒரு உதாரணம் இருக்குன்னா "il n'est pas de vélo devant le temple." devant le templeனா கோயிலுக்கு முன்பு, devantனா முன்புன்னு அர்த்தம். devant le temple il n'est pas de vélo. il n'est pas de véloனா மிதிவண்டிகள் இல்லை, சைக்கிளில் இல்லை. there is no cycle in front of the temple அப்படின்னு அர்த்தம். "il n'est pas de vélo devant le temple." அப்புறம் "il n'est pas de chien dans le jardin." இந்த தோட்டம் பாருங்க காலியாக இருக்கு பாருங்க, அங்கே நாய்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. சரியா புரிஞ்சுக்கணும்னா இல்லையானா இருக்கிறது, இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். "il n'est pas" தான் இல்லைன்னு அர்த்தம். இது முழு சொல்லாடலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பேசும்போது உங்களுக்கு இது பயன்படுத்தி நீங்கள் பேசலாம். இல்லையானா இருக்கிறது, "il n'est pas de" அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். இது முழுமையான ஒரே சென்டென்ஸ். அப்படியே பார்த்துங்க, மேலே தலைப்பில் கொடுத்துருங்க பாருங்க, "il n'est pas de." அப்புறம் நீங்கள் உங்களுடைய மற்ற சொல்ல நீங்கள் பெயர் சொல்ல போட்டு நீங்கள் வாக்கியத்தை அமைக்கலாம். "il n'est pas de tasse sur la table." அந்த டேபிள் மேலே அந்த வந்து கப்பு இல்லை. புத்தகம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? "il n'est pas de livre sur la table." சரிதான். ஏதாவது "the"ங்கிறது மாறாது. அதை ஒன்று கவனிச்சிங்க. எந்த வாக்கியமாக இருந்தாலும் இந்த நெகட்டிவ் இதில் நெகாசியமில் "the"ங்கிற ப்ரிப்போசிஷன் கண்டிப்பாக வரும். சரிங்களா? இந்த பாடத்தை திருப்பி ஒரு தடவை நீங்கள் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும். ஒரு நோட்டில் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு திரும்பி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பிரெஞ்சு மொழி புரியும். சரிங்க, இத்தோடு இந்த சின்ன பாடம் நிறைவடைகிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் அழுத்துங்க. உங்கள் நண்பர்கள் மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து பயன்படுங்கள். நன்றி, வணக்கம்.